இதில் வந்து கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கடகராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 4வது வீடு. இந்த வீட்டுக்கு அதிபதி சந்திரன். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம், இதெல்லாம் இது இருக்கு. இப்போ நம்ம புருஷத்தில் எடுத்தோம்னா சந்திரமா மனசோ ஜாதக, சந்திரமா மனசோ ஜாதக அப்படின்னு வரும். அதாவது ஜாதகத்தில் வந்து சந்திரன் வந்து மனோகாரகனாக இருக்கார் அப்படின்னு சொல்லி வேதங்களே இருக்கும். அப்ப மனசு வந்து பாதிக்கக்கூடியது. மனசு அப்படின்றது ஒரு அலை ரூபத்தில் இருக்கும். அது எப்பவுமே நேரடியா இருக்காது. ஒன்று திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொன்று திங்க் பண்ணுவோம். பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. வேலை மாற்றங்களுக்கு, அந்த வேலை மாற்றங்கள் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். ரொம்ப ரேரா ஒரு சில பேர் ஜாதகத்தை பொறுத்தளவுல கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள், போலீஸ் ஸ்டேஷன், இது மாதிரியான விஷயங்களையும் நான் வந்து இவங்களுக்கு அது மாதிரியான விஷயங்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து இடமாற்றம், உத்தியோக மாற்றம், அவங்க பதவியில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகமாக இருக்கு. இந்த வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கு இந்த வாய்ப்புகள் அவங்க விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் நடக்கும். அதை வந்து இவங்க பெரிய வரப்பிரசாதமாக தான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து உங்களுக்கு உயர்வு தரப்போகுது. இந்த மாற்றம் வந்து இவங்களுக்கு நிச்சயமா உயர்வு தரப்போகுது. அதனால் இப்போ வரக்கூடிய இந்த காலங்களில் வந்து குரு பகவானுடைய பயிற்சினால உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கும். அப்படின்னாலும் செலவினங்களை வந்து இவங்க கட்டுப்படுத்த வேண்டிய அவசியங்கள் இருக்கு. குடும்பத்தில் வந்து வாக்குவாதங்களை தவிர்த்துக்க வேண்டிய அவசியங்கள் இருக்கு. சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களை வந்து வியாபார முன்னேற்றத்துக்காக கடனுக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தாலோ, இல்லை வீடு கட்டுறதுக்காகவோ, அவர் கடனுக்கு சுப காரிய செலவினங்களையும் 12ஆம் இடம் குறிக்கும். ஏன்னா சுபர் இவர் முழு சுபர்ன்றதுனால சுப காரியங்கள், கல்யாணம், வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கடன்லாம் வந்து உடனே உங்களுக்கு கடன் அப்ளை பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு உடல்நிலை கோளாறுகள், மருத்துவ செலவினங்கள், இவங்களுக்கு இல்லாட்டினாலும் குடும்பத்தில் யாரும் ஒருத்தருக்கான வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் வரும். அது ஏற்கனவே வந்திருக்கும், இல்லை இப்போ வரதுக்கும் கண்டினியூஸாக இப்போ வரக்கூடிய காலங்கள் அதுவும் வரதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவங்க பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும். இல்லாட்டினா பேச்சினால பிரச்சனைகள் வரதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது.